ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கத்திரிக்காய் நுனியை மட்டும் கட் பண்ணிவிட்டு 4 கீரி மட்டுக்கு விடணும். ஒரு ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து வந்து கடலை எண்ணெய் விட்டுக்கிறணும். கடாயில் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய் எல்லாத்தையுமே போட்டு ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கிறணும். நல்லா வதக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் வீட்டில். இப்படி எல்லாமே இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அதே எண்ணெயிலே வந்து கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்கவும். அடுத்து வந்து சின்ன வெங்காயம் உரித்து வச்சதை போட்டு நல்லா வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் இப்படி லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பித்த உடனே வந்து இது கூட வந்து நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடணும். தக்காளி நல்லா சீக்கிரமே மசியணும். அப்படின்னா வந்து அதுக்கான குழம்புக்கான சால்ட்டு ஃபுல்லாக நம்ம போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். அப்போ தான் எண்ணெயிலேருந்து தக்காளி பிரிகிற அளவுக்கு வதக்கி விடணும். அப்போ தான் குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சீக்கிரமாகவே வதங்கிருச்சு. உப்பு போட்டோம்னா வந்து தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிடும். அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான 4 ஸ்பூன் மிளகாத்தூள், 2.5 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டிருக்கேன். இதை நல்லா அதே எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடணும். இந்த பொடியையும் கசகசன்னு இந்த பொருளெல்லாம் தேவைப்படாது. இந்த குழம்புக்கு நீட்டாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு தேவையான புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். பழைய புளியாக இருந்தால் குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி ஊற்றி நல்லா கொதி வரவும் நம்ம வந்து வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காயையும் போட்டுடணும். குழம்பு நல்லா ஒரு கொதி வரவும் தான் கத்திரிக்காய் போடணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எப்படின்னா குழம்பு வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். அதளவுக்கு வேக விட்டுட்டு கத்திரிக்காய் வெந்துடுச்சான்னு பார்த்துட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போவே சூப்பரான சுவையான கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.